ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஆண்டவரே இந்த 12ஆம் மாதத்தையும் காணும்படியாக நீர் பாராட்டின பெரிய தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உம்முடைய பாதத்துல வந்து ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க எல்லாருக்கும் நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீர். நன்றி சுவாமி. இந்த வருஷத்தை தொடங்கின அநேகர் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களை பார்க்க முடியல சுவாமி. ஆனா நீர் எங்களுக்கு மிகுந்த கிருபையினால இந்த கடைசி மாதத்திலும் 2 நாளை கழிக்க உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும், பாதுகாத்து கொள்ளும். நீர் தருகிற புதிய வருஷத்துல ஆண்டவரை சந்தோஷமாய் அடியெடுத்து வைக்க எல்லா காரியங்களும் மாறி ஆண்டவரே நாங்கள் விடுதலையோடு சந்தோஷமாய் இமை ஆராதித்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய்யும்படியா இமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையில கூட நல்ல கனெக்டிவிட்டி இருக்க கிருபத்தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவினால இடைக்கட்டி உம்முடைய வசனங்களை விளங்கி கொள்ள ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்களை மனதில் இருத்தி அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவர் காத்துக்கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கு பாருங்க, நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துக்குள்ள சரியான பாதி 11th சாப்டர் வந்திருக்கோம். பாதி அதிகார புத்தகத்தை முடிச்சிட்டோம். கடவுள் கிருபையால நாம இவ்வளவு சீக்கிரமாய் வெளிப்படுத்தல் விசேஷத்தை பாதிய கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம அந்த 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்துல ஒரு விசேஷத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் அதிகாரம் வாசிக்கும் போதே நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, முதல் அதிகாரத்திலேயே நம்ம என்ன செய்தோம், ரெவலேஷன் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்துதல், அதாவது ரிவீலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போகாலிப்ஸ் அப்படின்னா ரிவீலிங், அன்வெயிலிங், அதாவது திரை திறக்கிற மாதிரி அன்வெயிலிங் அப்படிங்கிறத நம்ம முதல் இதுல பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா 10ஆம் அதிகாரத்துல இந்த அன்வெயிலிங், இந்த ரெவலேஷன்ல ஒரு கன்சீலிங் இருந்ததை பார்த்தோம், ஒரு ரகசியம் இருந்ததை பார்த்தோம், ஒரு மறைக்கப்பட்டதை பார்த்தோம், தேவ ரகசியம் மறைந்திருந்ததை பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, அது யோவானுக்கே மறைக்கப்பட்டிருந்தது. நீ அதை எழுதாத, அதுல என்ன இருக்குன்னு நீ மற்றவங்களுக்கு எழுதாத அப்படின்னே சொல்லப்பட்டதை நம்ம அந்த 10ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய விசேஷம். சரி, இப்ப 11ஆம் அதிகாரத்துக்குள்ள கடந்து வருகிறோம். 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதை 3 பகுதியா நம்ம பிரிக்கலாம். முதல் 2 வசனங்கள் தேவாலயத்தை அளக்கிறது, மெஷரிங் த டெம்பிள், தேவாலயத்தை அளப்பது, அதுதான் முதல் 2 வசனம். 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும், 14ஆம் வசனம் கூட வச்சுக்கலாம். நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா 2 சாட்சிகள். 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் 19ஆம் வசனம் வரைக்கும் 7ஆம் எக்காலம், the 7th trumpet. எப்பவுமே பாருங்க, 6வது முத்திரை உடைக்கும் போது 7ஆம் முத்திரைக்கு முன்பாக ஒரு இன்டர்லூட் இருந்துச்சு. அது 7ஆம் அதிகாரமா இருந்தது. 6ஆம் முத்திரை 6ஆம் அதிகாரத்தோடு முடிந்தது. 7ஆம் முத்திரை 8ஆம் அதிகாரத்துலதான் உடைக்கப்பட்டது. நடுவுல ஒரு இன்டர்லூட் மாதிரி 7ஆம் அதிகாரம் இருந்ததாக நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா 6ஆம் எக்காலம் ஊதியாச்சு. 6ஆம் எக்காலம் ஊதின பிறகு நம்ம 7ஆம் எக்காலத்துக்கு முன்பாக 2 அதிகாரங்கள் இருக்கு. So you have an interlude which has 2 parts. முதல் பகுதி 10ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் பகுதி 11ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் பகுதி 10ஆம் அதிகாரத்தை தான் கடந்த வாரம் பார்த்தோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இப்போ முதல் வசனங்கள்ல இருந்து நாம கடந்து போலாம். எடுத்தோன்னா முதல் வசனமே பின்பு அப்படின்னு சொல்லி வருது. பின்புனா என்ன? 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் பாத்தீங்கன்னா யோவானுக்கு தூதன் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, நீங்க ஒரு 5, 6ஆம் வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல போட்டீங்கன்னா முத்திரை போடுன்னு சொன்ன தூதன்
10ஆம் வசனத்தின் கடைசி 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல என்ன சொல்லிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, நீ போய் மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி அங்க சொல்லப்படுறத பாக்குறோம். அதற்கு பின்பு தூதன் இப்படி சொன்ன பின்பு அங்க என்ன சொல்றாருன்னா, யோவானுக்கு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல், இந்த மெஷரிங் ராட். இந்த கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, மேசன்ஸ் கூட வச்சிருப்பாங்க. ஒரு மெஷரிங் ராட் இருக்கும். அது போல அந்த மெஷரிங் ராட் அவர் கையில கொடுத்து என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. தூதன் கொடுக்கிறார். கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். இங்க பாருங்க, தேவனுடைய ஆலயம், பலிபீடம், தொழுது கொள்ளுகிறவர்கள், இவைகளை அளந்து பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யோவான் காலத்துல அந்த இஸ்ரேல் தேசத்துல ஆலயம் இருந்ததா? அது கேள்வி. ஏன்னா நம்ம இப்ப கொஞ்சம் சரித்திரத்தை பார்க்கணும். ஆனா இப்போ இதுல வந்து 2 காரியம் இருக்கு. இன்னைக்குமே நாம பாக்குறோம், இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு நல்லா தெரியும், ஆலயம் இருக்கு என்று சொல்லப்பட்ட கூடிய அந்த இடம், சாலமோன் கட்டின ஆலயம் இருந்த, தேவாலயம் இருந்த இடம்னு சொல்லப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஆலயம் கிடையாது. அங்க ஒரு பெரிய மசூதி இருக்கு. டோம் ஆஃப் ராக், டோம் ஆஃப் த ராக்ன்னு சொல்லி ஒரு பெரிய மசூதி தான் அங்க இருக்கு. அப்போ யோவான் காலத்திலேயே அது இல்ல, அந்த இடத்துல ஆலயம் இல்ல. ஆனா இங்க தூதனுக்கு என்ன தூதன் யோவான்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ அதை அளந்து பார் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் அதை செய்யலைனாலும் இது வருங்காலத்தில் இது செய்யப்படும். இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. யோவான் இந்த இடத்துல இந்த 2 அதிகாரத்திலுமே ஒரு பார்வையாளரா இல்ல. முந்தினது அதிகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யோவான் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த காட்சியை கண்டேன், இந்த தரிசனத்தை கண்டேன் அப்படின்னு. ஆனா இந்த 2 அதிகாரத்துல அவர் எப்படி இருக்காருன்னா, ஒரு பார்வையாளரா இல்ல, ஒரு தீர்க்கதரிசியா இருக்காரு. அங்க அவருக்கு சொல்லப்பட்டதும் தீர்க்க தரிசனம், அவர் பார்த்ததும் தீர்க்கதரிசி, அவரும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவராய் அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல 1ஆம் வசனத்துல இப்படி பார்க்கிறோம். இப்ப 2ஆம் வசனத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல், இப்போ இத அளந்து பாரு, இத அளந்து பார்க்காத, எவ்வளவு தெளிவா அவருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல முதல்ல என்ன சொன்னாரு, நீ போய் ஆலயத்து உள்ள எல்லாம் அளந்து பாருன்னாரு. அங்க வந்திருக்கிற ஜனங்களை எல்லாம் அளந்து பாருன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொன்னாருன்னா, புறம்பே இருக்கிற பிரகாரத்தை நீ அளந்து பார்க்காத, அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய வந்து 7 7 7ன்னு பார்ப்போம். அது போல கடைசி காலங்களை குறித்து பேச்சல் நடக்கும்போது 7 வருஷம், 7 வாரம், 42 மாதம், 1260 நாட்கள், இந்த எண்ணிக்கைகள்லாம் ரொம்ப முக்கியமா அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். இதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. 42 மாதம்னா 1260 நாட்கள், 1260 நாட்கள் சொன்னா 3½ வருஷம். இப்படி 2 3½ வருஷம் சேர்ந்தா ஒரு 7 வருஷம். இதேதான். இந்த எண்ணிக்கைகள் அங்க தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, கொஞ்சம் இந்த பின்னணிய பார்த்தாதான் இந்த முதல் 2 வசனத்தையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப பார்க்கும்போது முதலாவது தாவீது இந்த மோரியா மலை. மோரியா மலைன்னா என்னன்னா, மோரியா மலைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அது என்னது? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட இடத்துக்கு பெயர் தான் மோரியா மலை. இந்த மோரியா மலையில தாவீதின் காலத்துல அங்க ஒரு ஓர்னான் களம் இருந்தது. அந்த ஓர்னான் களத்தை தாவீது விலை கொடுத்து வாங்குறான். எதுக்குன்னு சொன்னா, ஆலயத்தை இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி. சோ அவன் கட்டணும்னு நினைச்சான். ஆனா தேவன் அவனுடைய திட்டத்தை புறக்கணித்தார். நீ இதை உன்னுடைய கைகள் ரத்த பலியினால நிறைந்திருக்கிறபடியால்
நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட முடியாது, நான் வேணா உனக்கு வீட்டை கட்டித்தரேன், உன் சந்ததி தான் அதை கட்டணும், மகன் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சாலமன் தான் அந்த இடத்த கட்டியிருக்கிறாரு. சாலமன் கட்டும் போது நீங்க பாருங்க, அது ஒரு மிக பிரம்மாண்டமான உலகத்தின் அதிசயம் போன்ற அழகான ஒரு ஆலயம். நீங்க அது எப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்படி கட்டினாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆவது 2 அதிகாரங்கள்லயும், 2 நாளாகமும் 3-5 அதிகாரங்கள்லயும் அதனுடைய வேலைப்பாடுகள், அதனுடைய அளவுகள், அதனுடைய விலை உயர்ந்த எல்லா காரியமும் அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு சொல்றேன், எல்லாமே நீங்க பாக்குற அத்தனையுமே பொண்ணு. நம்ம இங்க சும்மா பாக்குறோம் இல்லையா, இதெல்லாமே பொன்னினால் செய்யப்பட்டது. அந்த பலிபீடம் மாத்திரம்தான் வெண்கலம், மற்றதெல்லாம் பொன்னினால் செய்யப்பட்டது. இப்படி அங்க பூரா பொன் தகடுகள், ஏன்னா அவருக்கு நிறைய, அவர் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக நிறைய இது வந்துச்சு, அவருக்கு கிஃப்ட்ஸ் வந்துச்சு. அதனால இதையும் கட்டிட்டு இது ஒரு 7 வருஷம் கட்டினாரு. இதற்கப்புறம் அவருக்கு ஒரு வீட்டை கட்டினாரு, அதுக்கு 13 வருஷம் கட்டினாரு. இப்படி நம்ம அவருடைய காரியங்களை பார்க்கணும். இதெல்லாம் பல ஊர்கள்ல இருந்து சிறந்த மரங்கள், கேதுரு மரங்கள் இதெல்லாம் வந்தது. நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காகவும் வந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட அந்த ஆலயம் 1050 கட்டி முடிக்கப்பட்டது. 1050 கிமு பிசி. ஆனா பாபிலோனியர்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ராய் பண்ணாங்க. எசேக்கியா ராஜா என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து, அரண்மனையை திறந்து, ஆலயத்தை திறந்து எல்லாம் காமிச்ச உடனே நேபுகாத்நேச்சார்ல இருந்து எல்லா பாபிலோனியர்கள் பூரா என்ன பண்ணாங்கன்னா, படையெடுத்து கொள்ளையாடிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்தது போனது மாத்திரம் இல்ல, அந்த அவ்வளவு அழகான ஆலயத்தை இடிச்சு தள்ளிட்டாங்க. அது எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 580 பிசி, அரௌண்ட் தட் டைம். இப்போ இந்த சமயத்துல அந்த ஆலயம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது. அடுத்ததான் இது எப்படி அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சிறை பிடித்து எடுத்துட்டு போயிட்டாங்க. பாபிலோன்ல 70 வருஷம் அங்க இருந்தாங்க. இதத்தான் தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்த இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் வாசிக்கிறார். அவர் வாசித்து 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம். அவர் வாசித்து இத காரியத்தை கண்டு 9-10 இத கண்டு அவர் உபவாசித்து அழுது ஜெபிக்கிறதும், இதனுடைய காரியங்கள் என்னன்னு தூதன் அவருக்கு விவரிக்கிறதையும் அந்த அதிகாரங்கள்ல பாக்குறோம். தானியேலுடைய புத்தகத்துல வாசிக்கிறோம். இப்ப இந்த 70 வருஷம் சிறையிருப்புல இருந்த பிறகு அவங்க கோரேஸ் ராஜா மூலமாக இவங்க திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. யூத ஜனங்கள் திரும்ப வராங்க. எஸ்ரா, நெகேமியா இவங்க தலைமையில வர்றாங்க. இங்க வரும்போது அந்த காலகட்டத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் யாருன்னு சொன்னா ஆகாய், சகரியா, இவங்க 2 பேரும் அவங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க திரும்ப கட்டுங்க, ஆலயத்தை திரும்ப நம்ம கட்டணும், வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது எஸ்ரா. உபவாசம் செய்து ஜெபிக்கணும், இதெல்லாம் எஸ்ரா செய்யறாரு. அதுக்குரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு உதவியா அந்த வால்ஸ சுற்றி இருக்கிற வால்ஸ கட்டுறதுக்கு நெகேமியா உதவி செய்தாரு. அந்த ஆக்சுவலா பில்டிங் கட்டுனது யாருன்னு சொன்னா செருபாபேலும் கூட யாரு இருந்தாரு, பிரதான ஆசாரியரா யோசுவா. இப்படி இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்த ஜெபித்து பலி செலுத்தி மக்களுக்கு பரிசுத்தப்படுத்தி அந்த ஆலயங்களை கட்டுறாங்க. ஆனா இவங்க கட்டின ஆலயம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண பில்டிங். இப்ப நாம எல்லாம் கட்டினா அப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி பில்டிங். சாலமோன் கட்டின மாதிரி இவங்க கட்ட முடியாது. அன்றைய நாட்கள்ல இருந்த யூத ஜனங்கள், அவங்க வயதானவங்க எல்லாம் பழைய ஆலயத்தை பார்த்ததுனால இந்த ஆலயத்தை பார்த்து அழுவாங்களாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு புவர் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சாம். அது அவ்வளோ ரிச்சா ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ஒரு பில்டிங்கா இருந்தது. ஏன்னா எல்லாம் பொண்ணு தகன்னு இருக்கும். இது எல்லாம் வெறும் செங்கல், கல்லு இந்த மாதிரி இருந்தோன்னே அவங்க பார்த்து அழுவாங்களாம். ஆனா அப்படி ஒரு நல்ல ஆலயத்தை அவர் கட்டி முடிச்சாரு. பலிகள் செலுத்தப்பட்டன. யோசுவா அங்க பிரதான ஆசாரியரா இருந்து செயல்பட்டார். இதே இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏரோது ராஜா வந்துட்டார். ஏரோது ராஜா யாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப இருந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னா,
இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கறதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்த இந்த எருசலேம் ஆலயத்தை சுற்றி அவர் வந்து கொஞ்சம் அழகுபடுத்தினார். ஏன்னா ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் தேசத்துக்குள்ள உலகத்துல எருசலேம் வந்து ஒரு சின்ன நகரம். ஆனா வெளியில இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்க இதுக்கு வருவாங்க, அந்த இதுக்காக பலி செலுத்துறதுக்காக, பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதுக்காக பல இடங்கள்ல இருந்து யூதர்கள் வருவாங்க. அப்போ அவங்க எல்லாம் தங்குறதுக்கு, அவங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் விளக்குறதுக்கு செமினார்ஸ், இதெல்லாம் நடத்துறதுக்காக அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற பெரிய அலங்காரமான இடங்களை ஏரோது ராஜா கட்டினார். அவர் ரொம்ப பிராக்டிக்கலா யூதரை பிரியப்படுத்தணும். அவருக்கு ஒரு ஆலயத்தை பற்றி ஒண்ணுமே கிடையாது. அவர் ரோம அதிகாரி. ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் இது பண்ணணும், மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் இதை கட்டுறார். இது இப்படி கட்டி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 70 AD என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, டைட்டஸ்ங்கிற ஒரு ரோம பேரரசர் அவர் வந்து என்ன பண்ணாரு, இந்த எருசலேமை அட்டாக் பண்றாரு. அவர் பண்ண ஒரே நோக்கம், இந்த சாலமன் டெம்பிளை பற்றி அவருக்கு தெரிய வருது. சாலமன் டெம்பிளுக்கு அவ்வளவு பொண்ணு இருந்தது, அந்த உடன்படிக்கை பெட்டி பொன்னினாலேயே ஆனது, இதை நாம எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும். இந்த நோக்கத்துல அவங்க வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க. ஆனா இங்க அட்டாக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அங்க சாலமோன் டெம்பிளும் இல்ல, தங்கமும் இல்ல, உடன்படிக்கை பெட்டியும் இல்ல. சோ they were so disappointed. அப்ப என்ன பண்ணாருன்னா, ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த கடைசியா கட்டப்பட்ட அந்த அழகுபடுத்தப்பட்ட ஏரோது டெம்பிள், அதாவது செருபாபேலின் ஆலயத்தை தான் ஏரோது வெளிய பிரகாரம் கட்டுறாரு. இப்ப இந்த 2வது ஆலயத்துல என்னன்னா, வேற எங்கேயும் தங்கம் இல்ல. அந்த மேல ஒரு கும்பம் இருக்கும் இல்லையா, அதுல மாத்திரம்தான் தங்கம் வச்சிருந்தாங்க. அந்த தங்கம் அந்த கும்பத்து மேல முள்ளா வச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பறவைகள்லாம் வந்து உட்காரக்கூடாது, அதுல எச்சம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக வேண்டி அந்த கும்பமா வச்சிருந்தாங்க. அந்த முள்ளா வச்சிருந்தாங்க. இந்த ஒண்ணுமே உடன்படிக்கை பெட்டி இல்ல, தங்கம் இல்லைன்னு பார்த்த உடனே கோபப்பட்டு அங்க கூட வந்த சோல்ஜர் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தீப்பந்தத்தை எடுத்து இந்த கோயிலுக்குள்ள போடுறாரு. கோயிலுக்குள்ள போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, தீ பத்தி எரிஞ்சு மேல இருந்து அந்த கும்பத்துல இருந்து பொண்ணு அப்படியே உருகி கீழே வருது. உருகி கீழே வந்து எங்க வருதுன்னு சொன்னா, அந்த கற்கள் மேல அப்படியே வருது. ஏன்னா அதுக்கு முன்னால கட்டப்பட்ட கற்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு கல்லு இன்னொரு கல்லுக்கு நடுவுல சாந்தே கிடையாது. அந்த கல்லு வந்து அந்த அளவுக்கு ஷேப் பண்ணப்பட்டு 2 கல்லுகளும் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அழுத்தத்துல பை பிரஷர். இன்னைக்கு கூட சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி அவ்வளவு ஒரு விசேஷித்த விதமா கட்டியிருப்பாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு விசேஷித்த விதத்துல இது கட்டப்பட்டிருந்தது. இப்ப என்னாச்சு, இந்த தங்கம் வந்து அப்படியே அது மேல எல்லாம் வடிஞ்சு வரும்போது இந்த தீயினால அதெல்லாம் அப்படியே உருகிட்டு வருது. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த தங்கத்தை பார்த்தோன்னே ஒரு கல்லு மேல இன்னொரு கல் இராதபடி உடைச்சு எடுத்து அந்த தங்கத்தை பூரா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயம் இடித்து போடப்படும் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இத தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார். கடைசி நாட்களின் அடையாளமாக முதல்ல அவர் சொன்னது இதுதான். இது எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இவைகளில் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில அடிக்கடி ஜெபத்துக்கு போவாரு. அவர் தனியா இருப்பாரு. அன்றைய தினத்துல அவர் உட்கார்ந்து அந்த 3 சீஷர்களையும், பிரதான சீஷர்கள் யாரு, பேதுரு, யோவான், யாக்கோபு, அன்றைய தினத்துல கூட அந்திரேயாவும் இருக்கார். இப்படி 4 பேருமாய் அந்த இடத்துல இருந்து அந்த இதை செய்யறாரு. இங்க இருந்து அவர் இதுல ஏன் ஒலிவ மலையில அடிக்கடி போய் உட்கார்ந்துக்கிறாருன்னா, ஒலிவ மலையில இருந்து நேரா பார்த்தா அந்த எருசலேம் தெரியும். நேரா எருசலேம் தெரியும்.
அந்த விதமா அதுக்காக தான் அங்க உட்கார்ந்து அதை பார்த்து சொல்றது. அன்றைய தினத்துல அதை பார்த்து அவர் அப்படி ஒரு இத சொன்னார். தீர்க்க தரிசனமா சொன்னார். கடைசி நாட்கள்ல இது நிறைவேறும். இப்ப இது 70 AD-லேயே நிறைவேறி விட்டது. இந்த விதமா ஒரு கல்லு ஒரு இன்னொரு கல்லு மேல இராதபடிக்கு அவங்க பொண்ணு எடுக்கிறதுக்காக அதை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. சரியா? அப்போ அடுத்ததான் நம்ம இப்ப என்ன பாக்குறோம்னு சொன்னா, இன்றைக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னா இப்படிதான், இதுதான் காட்சி. எருசலேம் ஆலயத்துல இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு இருக்கிறது என்னன்னு சொன்னா இதுதான். இது என்னன்னு சொன்னா டோம் ஆஃப் த ராக். இது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னா 660 கிறிஸ்துவுக்கு பின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பின்னால 660 சமயங்கள்ல இந்த டோம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டுச்சு. இது டோம் ஆஃப் த ராக் ஏன் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னா, இதுதான் எருசலேம் டெம்பிள் இருக்கக்கூடிய இடம்னு இன்னைக்கு சொல்றாங்க. சரி, இது இப்படி கட்டப்பட்ட இந்த ஆலயம் இஸ்ரேல் நம்ம இன்னைக்கு யூதர்கள்லாம் இருக்கிற நாட்டுக்கு பெயர் இஸ்ரேல். இந்த இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடாய் 1947 தான் ஆச்சு. அப்படி 47 ஆன உடனேயே அவங்க எல்லாரும் யூதர்களுக்குள்ள என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, நாம எப்படியாவது இந்த இடத்துல ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தின் மேல அதிக வைராக்கியம் உள்ளவர்களாய் யூதர்கள் இருப்பாங்க. அதனால இவங்க இந்த ஆலயத்தை நம்ம எப்படியாவது கட்டணும்னு சொல்லி அன்றைக்கே இண்டிபெண்டன்ஸ் வாங்கின முதல்ல செஞ்சது என்னன்னு சொன்னா, டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. அங்க போனவங்க எல்லாம் கொஞ்சம் நீங்க எல்லாம் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ நீங்க பார்த்திருப்பீங்க. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னு அங்க இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன இருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க கட்டணும்னு நினைச்சிருக்கிற ஆலயத்திற்கு வேண்டிய பொற்பாத்திரங்கள், அதற்கு வேண்டிய சில உபகரணங்கள் எல்லாம் அன்றைய நாளிலிருந்து 1947 இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈவன் டுடே அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க செய்யறதுல ஒரு 70% அவங்க அப்படி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னைக்கு ஆலயத்தை கட்டணும்னாலும் நம்ம உடனே கட்டிடலாம், எல்லாம் நம்ம கையில இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பேரு டெம்பிள் ட்ரெஷரி. சரியா? அங்க அது மாத்திரம் இல்ல, இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நாம அன்னைக்கு மாதிரியே ஆசாரியம் அவங்க அடுத்து இன்னொன்னு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, யூத முறைமைகளை அவங்க கடைபிடிக்கிறதுல ரொம்ப வைராக்கியமானவங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு ஆசாரியர்களை போல இன்னைக்கும் ஆசாரியத்துவத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யூத்தை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் யெஷுவாஸ். அவங்க பேர் என்ன? யெஷுவாஸ். அவங்கள இப்ப ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆசாரியர்களாக பலிகளை செலுத்துறதுக்கு. சோ இதெல்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னா, தோரானா அந்த ஃபர்ஸ்ட் 5 books ரிட்டன் பை மோசஸ், அதுதான் முதல் 5 ஆகமம் உபாகமம் வரைக்கும், அதுதான் அவங்களுக்கு இன்னைக்குமே தோரா. அதுதான் அவங்க நம்புறது. மற்ற எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஏசாயாவை அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. மற்றபடி மற்ற புக்குகள் எல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அந்த 5 புத்தகத்தை தான் வாசிப்பாங்க. அவங்க ஆலயங்கள் இன்னைக்கும் இருக்கு. அப்போ அந்த தோராவோட மிஷ்னான்னு ஒரு புஸ்தகம். மிஷ்னானா என்னன்னு சொன்னா, பைபிள் மாதிரி அது அவங்களுக்கு முக்கியம். ஏன்னு சொன்னா, அந்த யூத முறைமைகளை பற்றி அதுல எழுதி இருக்கு. சோ அந்த மிஷ்னா புஸ்தகத்தை வச்சு இந்த யெஷுவாஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கிற சூழ்நிலையிலேயே 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்க. 1967 எப்படியாவது இந்த மாஸ்க் எல்லாம் வாங்கிடணும், இந்த எருசலேமை சீச் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு ஓவர் நைட் ஒரு சண்டை போட்டாங்க அங்க இருக்கிற எல்லா பாலஸ்தீனியன்ஸ் நாடுகளோட. அப்படி போட்டதுல கர்த்தர் இவங்களுக்கு ஒரு ஜெயத்தையும் கொடுத்தார். இவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த எருசலேமை மீட்டு கொண்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா அதுல இருந்த ஒரு கமாண்டர் மோசடேன் அப்படிங்கிற அவர் பேரு. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஆலயம் இருக்கிற இந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த மாஸ்க அன்னைக்கு இருந்த காலிஃப்ட டொனேட் பண்ணிட்டார். அது ஏன் செய்தாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆண்டவருடைய திட்டத்துல காரியங்கள் அப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காரியத்துக்கு நமக்கு விளக்கமே கிடையாது, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. இப்ப நம்ம அந்த காரணங்கள்லாம் என்னன்னு இப்ப நம்ம விளங்கிக்கிறோம். இப்ப என்ன பண்ணாருன்னா, அதை அவங்க
காலிஃப்க்கு கொடுத்தாச்சு. அப்ப பாலஸ்தீனியன்ஸ் கிட்ட இருக்காது. அது ஒரு முஸ்லீம் மாஸ்கா இருக்கு. அதுக்கு பேரு டோம் ஆஃப் த ராக். இதுல இன்னும் ஒரு விசேஷித்த காரியம் என்னன்னு சொன்னா, இந்த டோம் ஆஃப் த ராக்ல இருந்து அதுல சென்ட்ரல் பிளேஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த மிஷ்னா புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆலயத்துல எப்படி ஒரு 3 பகுதி இருக்கும். நான் முதலே உங்களுக்கு அன்னைக்கே காமிச்சேன். ஆசரிப்பு கூடாரத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் தேவாலயத்திலயும் அமைப்பு இருக்கு. அதேதான் பரலோகத்திலயும் அந்த அமைப்பு தான். பரலோகத்துல இருந்த அமைப்புலதான் மோசைக்கு கட்டளையிட்டாரு. அதே விதத்துலதான் சாலமோன் கட்டினாரு. அப்போ என்னன்னா, வெளிப்பிரகாரம், அடுத்தது உள்பிரகாரம், அதாவது ஹோலி பிளேஸ், அதுக்கப்புறம் என்னது, ஹோலி ஆஃப் த ஹோலிஸ். அங்கதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த ஹோலி ஆஃப் த ஹோலிஸ் அந்த ஸ்கிரீன் பக்கத்துல பலி செலுத்திட்டு அங்க அந்த உள்ள செல்லும் போது அங்கிருந்து பார்த்தா என்ன தெரியணுமா, கோல்டன் கேட், அதாவது கிழக்கு வாசல். இது வழியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார். ஓசன்னா பாடி உள்ளே வந்தாரே, அது வழியா தான் வந்தார். சோ அந்த கிழக்கு வாசல் நேரா தெரியுமா. அந்த கிழக்கு வாசலுக்கு மேல கடந்து பார்த்தா நேரா ஒலிவ மலை தெரியுமா, மவுண்ட் ஸ்கேப்பர்ஸ். அது நேரா அந்த ஒலிவ மலை தெரியுமா. சோ இதுதான் அவர்களுடைய அடையாளம். இந்த இடத்துலதான் ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னு. இன்றைக்கு இருக்கிற இந்த டோம் ஆஃப் த ராக்ல போய் நின்னு பார்த்தா, சென்ட்ரல் பிளேஸ்ல நின்னு பார்த்தா, அந்த ஈஸ்டர்ன் கேட்டு எங்க தெரியுதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா, ஒரு 100 மீட்டர் நார்த் சைடுல, அதாவது டோம் ஆஃப் த ராக் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் நார்தர்ன் சைடுல தான் அப்படி அந்த இது தெரியுது. நேரா ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல. இப்ப இதனால இந்த மிஷ்னா புஸ்தகத்தின்படி அவங்க கட்டணும்னு நினைக்கிற ஆலயம் அப்ப இந்த டோம் ஆஃப் த ராக் இல்ல. அப்ப அந்த இடம் என்ன, நேரா அதுக்கு நேரா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, அங்க நிறைய இப்படி டோம்ஸ் இருக்கு. அங்க ஒரு டோம் இருக்கு, அதுக்கு பேரு டோம் ஆஃப் த டேப்லெட். இன்னொரு பேரு டோம் ஆஃப் த ஸ்பிரிட். இப்ப அந்த இடத்துல இருந்து ஆலயத்துல அதை கட்டி அதுதான் ஹோலி ஆஃப் த ஹோலிஸ்ன்னு வச்சோம்னா, அங்கிருந்து நேரா ஈஸ்டர்ன் கேட் தெரியுது, அங்கிருந்து நேரா ஒலிவ மலை தெரியுது. சோ இப்ப now they want to build the temple 100 meters north to the dome of the rock. சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு ஆண்டி, நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன, இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் உண்டு என்னன்னா, இப்ப நம்ம 2ஆம் வசனம் வாசிக்கிறோம். என்னன்னு, வெளிப்பிரகாரத்துல புறஜாதிகள் மிதிப்பார்கள், நடப்பார்கள், அதை நீ அளக்க வேண்டாம், உள்பிரகாரத்தை மாத்திரம் நீ அளந்தா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அந்த டோம் ஆஃப் த டேப்லெட்ஸ்ல ஆலயத்தை கட்டுனா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ இந்த டோம் ஆஃப் த ராக் வெளிப்பிரகாரத்துல இருக்கும். உள்பிரகாரத்துக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த வெளிப்பிரகாரத்துல இருக்கிற இந்த டோம் ஆஃப் த ராக்குக்கு புறஜாதிகள், ஜென்டைல்ஸ், யூதர் அல்லாத ஜனங்கள், அதாவது யூதராய் இருக்கலாம், ஆனா அவங்க என்னன்னா ஆண்டவரை நம்பாத ஜனங்கள், புறஜாதியார். இவங்க பாட்டுக்கு இங்க அவங்களுடைய தொழுகைக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அங்க நாம நம்ம ஆலயத்துல யூதர்கள் அங்கே கூடிய ஆலயத்தை செய்யலாம். இதுதான் பிளான். இதுதான் வசனம் சொல்லுது. இந்த வசனம் அப்படித்தான் நிறைவேறும். அப்போ நமக்கு என்ன இப்ப தேவை, அந்த யூதர்களுக்காக பேசக்கூடிய, இந்த பாலஸ்தீனியன்ஸ் கிட்ட பேசக்கூடிய, உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒருத்தர் வரணும். புரியுதா? இப்ப இந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதுல என்ன வாசிக்கிறோம் நான் சொல்றேன், நான் வாசிக்கிறேன். தானியேல் 9:27. அங்க பாத்தீங்கன்னா, அவர்னா இங்க யார பத்தி சொல்லதுன்னு பாருங்க, அந்தி கிறிஸ்து. சரியா? அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, எந்த உடன்படிக்கையை, யூதர்களுக்கும் இந்த புறஜாதியாருக்கும் நடுவுல ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி, நீங்க இந்த ஆலயத்தை கட்டலாம், அப்படின்னு இவங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க.
ஏன்னா இந்த இடமெல்லாம் இப்ப வந்து அந்த பாலஸ்டீனியன்ஸ்ட இருக்கு. ஆனா அவர் வந்து அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஒரு சமாதானம் பண்ற மாதிரி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே அவரை நம்புவாங்க. அந்த வாரம் பாதி சென்ற போது, அதாவது அந்த ஒரு வாரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், உபத்திரவ காலம்ங்கிறோம். அதுதான் 7 வருஷம்னு கணிக்கப்படுது. இந்த 7 வருஷத்துல முதல் பாதி என்னது 3.5 வருஷம், அதாவது 42 மாதங்கள், அதாவது 1260 நாட்கள். இப்ப விளங்குதா? அந்த 42 மாதம் புறஜாதிகள் அந்த வெளிப்பிரகாரத்தை மிதிப்பார்கள், அதனால நீ அதை அளக்காதே அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா இதுதான். சரியா? அப்போ இந்த அதுதான் மேப் பாருங்க. இந்த மேப் தான் இட் ஷோஸ் அந்த ரெட் ஸ்கொயர், இட் ஷோஸ் தி இன்னர் கோர்ட். இந்த இப்படி ஒரு எட்டக நாட்டை இருக்கிறது தான் டோம் ஆஃப் த ராக். இதுக்கும் அந்த ஈஸ்டர்ன் கேட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இங்க இருந்து பார்த்தா நேரா ஈஸ்டர்ன் கேட், ஈஸ்டர்ன் கேட்ல இருந்து நேரா பார்த்தா ஒலிவமலை. சரி, இப்போ இங்க பாதி வாரம் சென்ற பிறகு பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய புத்தி. அந்தி கிறிஸ்து முதல்ல என்ன பண்ணாரு? அவர் தான், அதனாலதான் அவர் எப்படி அம்பு இல்லாமையே ஜெயிக்கக்கூடியவர். அவர் வெள்ளை குதிரையில முதல் முத்திரை உடைக்கும் போது வந்தார் இல்லையா? அவர் சமாதானத்துக்கு எதுவா வந்தாரு. நம்ம அப்ப அவருடைய பத்தி அவருடைய குணங்கள்லாம் நம்ம வாசிச்சோம். அவர் வந்து ரொம்ப சாமர்த்தியமானவர், சூதக பேச்சுள்ளவர், சமாதானம் மாதிரி செய்வார், போர் இல்லாமையே என்ன பண்ணுவாரு, ஜெயிப்பாரு, அம்பு இல்லாமையே ஜெயிக்கிறவர். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அவர் தான் இங்க என்ன பண்றாரு பாருங்க. அந்த வாரம், அதாவது அந்த 3.5 வருஷம் பாதி சென்ற பிறகு பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அப்ப இத்தனை நாள் இஸ்ரேல் ஜனங்கள் அங்க வந்து உற்சாகமா இவ்வளவு வருஷம் காத்திருந்து செஞ்ச அந்த ஆராதனைகளை எல்லாம் நிறுத்திடுவார். நிறுத்திட்டு என்ன பண்ணுவாருன்னா, அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும். இன்னும் இதை நல்லா நம்ம கொஞ்சம் நம்முடைய வார்த்தைகள்ல விளங்கிக்கணும்னு சொன்னீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை பற்றி சொல்றார். மத்தேயு 24:15 அதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன அங்க சொல்றாருன்னா, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இப்ப இனிமேலாம் நம்ம படிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா கவனமா கேட்டு அது கவனமா வாங்கிக்கணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது, ப்ரெடிக்ஷன்ஸ், ப்ராஃபசிஸ பத்தி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது, இப்ப என்ன பண்ணுவான், இந்த இதை பற்றியே பவுல் எழுதுறாரு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல அவர் எழுதுறாரு. 4ஆம் வசனத்துல சொல்றாரு. எல்லா பக்கத்துலயும் என்ன நாம பாக்குறோம்னா, அங்க கேட்டின் மகன், சன் ஆஃப் பெர்டிஷன் அப்படின்னு பாக்குறோம். இவன் வந்து அங்க என்ன பண்ணுவான்னா, அந்த ஆலயத்துல போய் நடுவுல உட்கார்ந்துக்குவான். அங்க ஒரு சிலையை உண்டாக்குவான். இவனுடைய சிலையை ஒண்ணு உருவாக்கி இவன் போய் அதுல உட்காந்துக்குவான். உட்காந்துட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவான். அது மாத்திரம் இல்ல, இதுவரைக்கும் யூதர்கள் செய்த பலியை எல்லாம் ஒழித்து அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு அருவருப்பான ஒரு பலியை செலுத்துவான். இதுதான் டெசலேஷன் ஆஃப் அபாமினேஷன் அப்படிங்கிறது. சன் ஆஃப் பெர்டிஷன், கேட்டின் மகன், பாழாக்குகிற அருவருப்பு. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா இதுதான். இது தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு முதல்ல. அது மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பற்றி மறுபடியும் வலியுறுத்துறாரு. பவுல் தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் போது, ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லல, தெசலோனிக்கேயர் வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், அதனாலதான் அவங்களுக்கு ராப்சரை பத்தி சொல்றாரு, அவங்களுக்கு கடைசி நாட்களை பத்தி கொஞ்சம் விளக்குறாரு, அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்றாரு. அதனால அங்க வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த மாதிரி. இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரு இந்த வார்த்தைகளை விளங்கி கொள்றதுக்கு. சரியா? அப்போ நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முதல் 2 வசனங்கள் ஆலயத்தை அளக்கிறத பற்றிய காரியங்களை நாம இங்க பாக்குறோம். தொலைவாமல் புறம்பாக்கி பரிசுத்த நகரத்தை 42 மாதம் மிதிப்பார்கள். இப்ப 3ஆம் வசனத்துக்கு வரும். இப்ப 3ல இருந்து 13 வசனங்கள் யாரை பற்றி இருக்குன்னா, இந்த 2 சாட்சிகள். இந்த 2 சாட்சிகள் என்ன அப்படின்னா,
இப்ப பாருங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா சூழ்நிலையை கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தணும், ரீகலெக்ட் பண்ணணும். அதாவது God is pouring his wrath through 7 trumpets. முதல்ல அவருடைய கோபாக்கினையை 7 முத்திரைகளில வெளிப்படுத்தினாரு, ஊற்றினாரு. அதற்கப்புறம் 7 எக்காலங்களின் மூலமாக, அதாவது இதுவரைக்கும் 6 எக்காலங்கள் வந்திருக்கு. அதுவும் 4 எக்காலங்கள் பூரா பூமியை பாழாக்கிச்சு. 5வது 6வது மனுஷரை பாதிச்சது. 5வது எக்காலம் முடியும் போதே என்னப்பா, 4 எக்காலங்கள் முடிஞ்சோடனே தூதன் என்ன சொல்றாருன்னா, ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி 3 ஆபத்துகளை விசேஷமா சொல்றாரு. அப்போ இங்க 5ஆம் எக்காலம் முடியும் போது முதல் ஆபத்து முடிந்தது. இன்னும் 2 ஆபத்து இருக்கு பாருங்க. அதுவே பெருசு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் கோபாக்கினையை ஊற்றுகிற வேளையிலும் கூட ஏன் தேவன் இந்த 2 சாட்சிகளை அனுப்பணும்னு சொன்னா, அவங்க 3.5 வருஷம் இந்த உலகத்துல இருந்து அவங்க ஜனங்களை எச்சரிப்பாங்க, ஜனங்களுக்கு தங்க சாட்சியை சொல்லுவார்கள். அது நிமித்தமாய் இந்த ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்புவார்களா அப்படின்னு எதிர்பார்ப்போட அவர் செய்யறார். ஏன்னு சொன்னா, நீங்க 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை பாருங்க. 6 எக்கால நியாய தீர்ப்புகள் நடந்த பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய செய்திகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பேய்களாகியனே வசனம் இருக்கும். பொன், மரம், கல் இவைகளை கொண்ட விக்கிரகங்களை ஆராதித்து திருட்டு வேலை, வேசித்தனம் இதையெல்லாம் விட்டு அவங்க மனம் திரும்பலன்னு தெளிவா 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல போட்டிருக்கு. அந்த ஒரு பாரத்தினாலதான் ஆண்டவர் இந்த எக்கால தீர்ப்புகளின் மத்தியிலும் அவர் ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கிறார். இதற்காக தன்னுடைய 2 சாட்சிகளை அழைச்சிட்டு வர்றார். சரியா? இப்ப இந்த 2 சாட்சிகளும் 1260 நாட்கள் அவர்கள் இதை பற்றி பேசுவார். இப்ப இந்த 2 சாட்சிகள் வந்த காலகட்டம் எப்படின்னு சொன்னா, இந்த முதல் உபத்திரவ காலகட்டம். அப்போ முதல் உபத்திரவ காலகட்டத்துல நான் அதான் சொன்னேன், நிறைய காரியங்கள் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்கு. 1, தேவ கோபாக்கினை ஊற்றப்பட்டிருக்கிறது. 2, ஜனங்கள், கைவிடப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் பாருங்க 3 1 பங்கு மீதியானவங்க கர்த்தரை தேடுகிறதுல இருக்காங்க. இதுல இன்னும் அடுத்ததா என்ன பாக்குறோம்னா, அந்த கடினமான மனம் திரும்பாத ஜனங்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் அந்தி கிறிஸ்து பக்கம் சாயறாங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து அப்பவே வந்துடுறாரு. தொடக்கத்திலே 3 உபத்திரவ கால தொடக்கத்திலே அவரும் வந்துடுறாரு. அதனாலதான் இந்த கைவிடப்பட்ட சூழ்நிலை பயங்கரமா இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பக்கம் தேவ கோபாக்கினை ஊற்றப்படும், இன்னொரு பக்கம் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கொடுமை நடக்கும். இதுல கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த பக்கம் ஓடுவாங்க. அங்க போகலைன்னா உனக்கு வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும். இப்படியான ஒரு நெருக்கடி இருக்கிறதுனாலதான் கைவிடப்படவே கூடாது. நம்ம எப்படியாவது அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். இதுக்காக ஜெபிக்கணும், இதுக்காக தான் நம்ம ஆயத்தப்படணும். சரி, இந்த 3.5 வருஷம் இவங்க இருக்காங்க. இவங்க வர்றதுதான் அந்த 3.5 வருஷத்தின் முடிவு. இவங்க வந்துதான் அந்த 3.5 வருஷத்தை, முதல் 3.5 வருஷம் பாதி அந்த இதை முடிக்கிறாங்க. இப்ப அந்த முடிவு ஸ்டேஜ் ஆகுது. இப்போ இவங்க யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால இவங்களை பற்றி நாம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இப்போ 4ஆம் வசனத்துல பாருங்க, இவங்க சொல்ல கொடுப்பேன், அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர்களுக்கு அதிகாரம் எல்லாத்துலயும் வெளிப்படுத்த விசேஷத்துல தாங்களா எதையுமே செய்ய முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். தூதராகட்டும், மூப்பராகட்டும், சாட்சியாகட்டும், யாரா இருந்தாலும் அவங்களா எதுவும் ஈவன் பிசாசு, மிருகம், அந்தி கிறிஸ்து எல்லாருக்குமே அதிகாரம் கொடுக்கப்படும். ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆண்டவர் he is the Lord of Lords. அவர் தான் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறோம். இங்கேயும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே இவர்கள் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த ஒலிவ மரமும் விளக்கு தண்டியும் நம்ம ஏற்கனவே எங்க வாசிச்சிருக்கோம்னு சொன்னா, சகரியாவின் புத்தகத்துல அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய், சகரியா தீர்க்க தரிசனம், யோவானுக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்
சகரியாவுக்கு எப்படின்னா ஒரே நைட்ல 10 தரிசனம். இவர் எப்படிதான் குழம்பி போயிருப்பாரோ தெரியல. அதுல ஒரு தரிசனம் இது. என்னது அது? அவர் கேட்கிறாரு, சகரியா கேட்கிறாரு, இது யாரு, இது என்ன, நான் காண்கிறது என்ன அப்படின்னு இந்த 2-4 வசனங்கள்ல கேட்கும்போது 14ஆம் வசனத்துல அவனுக்கு சொல்லப்படுது, இந்த 2 பக்கத்துல நிக்கிறது என்னன்னு சொன்னா அவங்கதான் அபிஷேகம் பெற்ற ஆண்டவருக்கு பூமியில சேவை செய்கிற மக்கள் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. அதை யாரை குறிக்குதுன்னு சொன்னா இந்த 2 சாட்சிகளை தான் குறிக்குது. ஆண்டவருக்காக பூமியில சேவை செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். விளங்குச்சா? முதல்ல இந்த 2 சாட்சிகள் யாருன்னு பார்த்தோம். அதுல அந்த காட்சியில இன்னும் நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா விளக்கு தண்டுகள், 2 விளக்கு தண்டுகள் பாக்குறோம். அந்த 2 ஒலிவ மரத்துல இருந்து ஒரு கிண்ணத்துல எண்ணெய் விழுகும். அந்த எண்ணெய் அப்படியே இந்த தண்டுகள் குழாய்கள் வழியா அந்த அகல்கள், அந்த விளக்குகள் எரியும். இதுதான் அதனுடைய அடையாளம். அப்போ இந்த 2 ஆலிவ் ட்ரீஸும் என்னத்தை காமிக்குதுன்னா அபிஷேகத்தை காமிக்குது. இந்த 2 லேம்ப் ஸ்டாண்ட்ஸும் என்னத்தை காமிக்குதுன்னா வெளிச்சத்தை காமிக்குது. சரி, இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு என்ன சம்பந்தம் இங்க நம்ம பார்க்கணும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனங்கள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, எப்படி ஒரு காட்டு ஒலிவ மரத்தோடு ஒரு கிளை அதுல பொருந்தப்பட்டு ஒட்டு போட்டா இந்த குணம் நமக்கு எப்படி வருமோ, அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட யோவான் 15ல வாசிக்கிறது போல கொடியானது கிளையோடு ஒட்டி இருந்தாதான், நிலைத்து இருந்தாதான், சாரம் உள்ள போனாதான் அந்த குணம் நமக்கு வரும். எவ்வளவு நாள் அதுக்குள்ள இருக்கோமோ அவ்வளவு நாள் அதுல இருந்து அது வரும். நம்ம பிரிஞ்சுக்கும் போது அது பிரிஞ்சு. இப்ப ரீசெண்டா பேப்பர்ல கூட வாசிச்சோம், ஒரே ஒரு மரம், அந்த ஒரு மரத்துல 40 பழங்கள் வருதும், 40 விதமான பழங்கள் வருதும். எப்படி அந்த கிளையில இருந்து ஒரு கிளை, மரம் நல்ல பெரிய மரம், வீடு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வருகிற ஒவ்வொரு கிளையிலும் ஒரு புது ஒட்டு போட போட அந்த ஒட்டுல இருந்து ஒரு புது மரம், ஒரு பழம். ஒரு பக்கத்துல கொய்யா, இன்னொரு பக்கத்துல பேரிக்காய். இப்படி அந்த ஒரே மரத்துல 40 பழங்கள் வந்ததுன்னு சொல்லி ரீசெண்டா பேப்பர்ல பார்த்தோம். சோ அப்படி நடக்க முடியும். அந்த மாதிரி அந்த குணம் நமக்குள்ள ஆண்டவரோடு கூட, நானே திராட்சை செடிங்கிறார், அவரோடு கூட அந்த சாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது உப்பாகவும் வெளிச்சமாகவும் நாம் விளங்க முடியும். மத்தேயு 5:13-17 வசனங்கள். சோ இதுதான் நமக்கு அடையாளம். இன்னைக்கு உலகத்துல நாம் எப்படி இருக்கணும்? அன்றைக்கே அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படி இருந்தாங்க, அவங்க சேவை செய்தாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன பொறுப்பு? அபிஷேகம் பெற்றவர்களாகிய நமக்கு என்ன பொறுப்பு? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன பொறுப்பு? நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இந்த உலகத்துல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த அபிஷேகம் பெற்று வந்தவங்களுக்கு ஒரு சில குணாதிசயங்கள் இருந்துச்சாம். அவங்க என்ன அவங்களுக்கு முக்கியமா இருக்கும்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால், அவங்களை சேதப்படுத்த மனதா இருந்தால் அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்படும். அக்கினி புறப்பட்டு அவங்களை அப்படியே புஷ்ன்னு பஸ்பமாக்கிடுவாங்களாம். அது ஒரு பவர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கிறதுக்கு அவர்களுக்கு பவர் உண்டு, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? இந்த 2 சாட்சிகளுக்கு. ஒன்று, அவங்களுக்கு தொந்தரவு பண்றாங்கன்னா வாயிலிருந்து அப்படியே அக்கினி வரும். எப்ப வரைக்கும்? அவங்களுடைய கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட வேலையை செய்கிற வரைக்கும். புரிஞ்சுதா? அவங்களுடைய நியமிக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க உயிரை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி செய்ய வந்தாங்கன்னா அவங்களை பஸ்மமாக்கிடுவார். இந்த 2 பேரும் இப்படி வாயில இருந்து நெருப்பு அள்ளி போட்டுருவாங்க. இன்னொரு வல்லமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அது என்னன்னு சொன்னா வானத்தை அடைக்கக்கூடிய வல்லமை. இன்னொரு வல்லமை அவங்களுக்கு 3வதா என்ன கொடுத்ததுன்னா தண்ணீரை எல்லாம் ரத்தமாக மாற்றக்கூடிய வல்லமை. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஒரு மாற்றப்பட்ட ஒரு அழகான, என்னுடைய டாக்டர் இன் லாவுக்கு இன்னைக்கு PhD வைவா நடந்து முடிஞ்சிச்சு.
அவளுடைய பிரசன்டேஷனை முடிச்சுட்டு அந்த எக்ஸாமினர் அவளுக்கு என்ன சொன்னாருன்னா, ஏன்னா பிரசன்டேஷன்ல இந்த லார்வா பட்டர்ஃப்ளை அதெல்லாம் சொல்லியிருந்தான். அதனால அந்த கைடு அந்த எக்ஸாமினர் என்ன சொன்னாருன்னா, எஸ் மிஸ்ஸஸ் பிரிசில்லா, யூ வேர் லைக் எ லார்வா, நவ் யூ ஆர் டிக்ளேர்ட் அஸ் அ டாக்டர் பிரிசில்லா த பட்டர்ஃப்ளை, பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி முடிச்சார். சோ நமக்கு அப்படிதான், நமக்கு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பாவமுள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து அழகான ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். ரோமன்ஸ் 12:2 வாசிக்கிற மாதிரி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு அவருடைய பிள்ளைகளாய். அடுத்ததா ஒரு கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை. கலாத்தியர் 5:22 25. அதுக்கு முன்னால எப்படி இருந்தோம்? கெட்ட கனிகளை கொடுத்துட்டு இருந்தோம், மாம்சத்திற்கேற்ற கனிகளை கொடுத்திருந்தோம். இப்ப எப்படி கொடுக்கணும்? ஆவிக்குரிய கனிகளை நம்ம கொடுக்கணும். இப்படிப்பட்ட வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அவங்களுக்கு என்ன வல்லமை கொடுத்தாரா? இப்படி புஷ்ஷுன்னு அடிக்கிறது, வானத்தை அடிக்கிறது இதெல்லாம். ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை எப்படின்னா, டே டு டே யூ கேன் ரிவீல் யுவர் பவர். ஆர் வி ரிவீலிங்? நம்ம ஆவிக்குரிய ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோமா? ஒரு அழகான மறுரூபமான மனம் புதிதாகுகிற ஒரு வாழ்க்கை நம்ம இடத்துல காணப்படுதா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, சரி இத்தனை நாள் அது பின்னாலேயே காமிச்சிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க தெரியுமா? சாக்கு. அங்க போட்டிருக்கு பாருங்க, 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திர முடித்தி, சாக்கு துணி தான் போட்டிருந்தாங்க. சாக்கு துணினாலே என்ன அர்த்தம்னா, மோர்னிங் உபவாசம் இருக்கணும்னா அந்த காலத்துல யூதர்கள் இரட்டு உடுத்திக்குவாங்க. தங்களே கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அது துக்கத்துக்கும் அப்படிதான் இருப்பாங்க, உபவாசத்துக்கும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஏன் அப்படி போட்டிருக்காங்க? உலகத்தின் நிலைமைய பார்த்து. முக்கியமா இவங்க எங்க வந்தாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் மேல அவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கார். ஒரு ஆடு கூட போயிடக்கூடாது, அதுதான் அவருடைய கவலை. 99 ஆடு நல்லா இருக்கேன், அந்த ஒரு ஆடு என்ன பரவாயில்ல அப்படின்றதுல 1:99. வாட் இஸ் கம்பேரிசன்? அதல்ல, அந்த ஒரு ஆட்டு மேலதான் கவலை. அது போல எஸ்ஸலேம் மேல அவருக்கு அவ்வளோ கவலை, யூதர்கள் மேல அவருக்கு கவலை. அதே கவலை இவங்கள்ட்ட இருந்துச்சு. அதனாலதான் இவங்க ரெட்டுடுத்தி அங்க இருக்கிறதாக நம்ம பாக்குறோம். சோ இப்ப இவங்க யாரு? who are these two witnesses அப்படின்னு பார்த்தா, முக்கியமா 90% people accept என்னன்னா, எலியாவும் மோசேயும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 25% ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, எலியாவும் ஏனோக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்ப எல்லாரும் யார அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, எலியாவை. ஏன்னா மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. அங்க என்ன கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மல்கியா 4:5 என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பி வர்றதுக்கு முன்பாக, மேசியா திரும்ப வருவதற்கு முன்பாக எலியா வருவார். அப்போ 2ஆம் வருகைக்கு முன்னால வரக்கூடிய தீர்க்கதரிசி யாருன்னா எலியா. அதனால எல்லாரும் எலியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மோசேயா ஏனோக்கா? ஏனோக்கு குரூப் என்ன சொல்றாங்க, அவர் மரணத்தையே காணல, எலியாவும் மரணத்தை காணல, அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார், ரதத்தினால எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால எலியா. இப்போ ஏனோக்கும் அதே மாதிரிதான், ஆண்டவரோட நடந்துகிட்டே இருந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டார். சோ ஏனோக்கும் மரணத்தை காணல. அதனால இவங்க 2 பேர் தான் ஒரு குரூப், அதாவது ஏனோக்கு குரூப். மோசே குரூப் என்ன சொல்றது, எலியாவும் மோசேயும் தான் மறுரூப மலையில காணப்பட்டாங்க. அப்புறம் மோசே தான் பார்வோன் முன்னால ரத்தத்தை, அந்த தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார். இங்க இவங்க செய்யற அடையாளம் அதுக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் இவர் தீர்க்கதரிசியை ரெப்ரசன்ட் பண்றாரு, மோசே 10 கட்டளைகள், the law. இது ப்ராஃபசி, இது லா, இதை ரெப்ரசன்ட் பண்றாங்க. சரி, நான் என்ன செய்யறேன்னா, இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் இது வரைக்கும் நான் நிறுத்திக்கிறேன். நான் இன்னும் கூட என்ன செய்யல, 7ஆம் வசனம் வரைக்கும் தான் நான் வந்திருக்கேன். 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. நாம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். சோ 7ஆம் வசனம் வரைக்கும் தான் வந்திருக்கோம்.
பட் 7ஆம் வசனம் வரைக்குமே நிறைய காரியங்களை நாம பார்த்தோம். ஏன்னா இன்னும் நிறைய போட்டோம்னா அப்படியே இட் வில் பிகம் வெரி ஹெவி. நாம கொஞ்சம் கொஞ்சமாவும் தெளிவாகவும் காரியங்களை நாம பார்த்துக்கணும். இப்ப படிச்சதெல்லாம் கொஞ்சம் நீங்க திரும்ப ஒரு தடவை வாசிக்கணும். அப்பதான் இந்த காரியங்கள் விளங்கும். நமக்கு எஸ்தர் ரொம்ப உதவி செய்யறாங்க. அவங்க அதை நல்லா ஒரு யூடியூப்ல போடுறாங்க. அதையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு ரெக்கலெக்ஷனா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதோட நம்ம முடிச்சுக்குவோம். திரும்ப அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த 2 சாட்சிகள் யாருன்னு பார்த்திருக்கோம்னா எலியாவும் மோசேயும். சரி, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த 2 சாட்சிகளை குறித்தும் சுவாமி உடைய அளவற்ற கிருபைக்காகவும் மன்னிக்கிற தயவுக்காகவும் ஆண்டவரே எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற இரக்கத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, நீர் எங்களுக்கும் அநேக நற்காரியங்களை செய்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு எங்களுக்கும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்திருக்கிறீர் சுவாமி. நாங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பு, நாங்க பெற்றிருக்கிற அபிஷேகம், ஆண்டவரே நாங்க பெற்றிருக்கிற வழிநடத்துதல், நாங்க பெற்றிருக்கிற பாதுகாப்பு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய கனி, ஆண்டவரே இப்படி எத்தனையோ நற்குணங்கள், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறீர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் சுவாமி. நாங்க செய்யற குட் ஒர்க்ஸ்க்கு கூட நீ பிளான் பண்ணி ஏற்கனவே டிட்டர்மின் பண்ணி வச்சிருக்கிறீர் சுவாமி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் எங்களில பெரிய எதிர்பார்ப்போட காத்திருக்கிறேன் சுவாமி. இதை இந்த நாளில நாங்க அதை அதிகமாய் விளங்கி கொள்ள உதவி செய்தீர் சுவாமி. தாப்பனே, இதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி விட எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை பார்த்து நீர் சொன்னீர் சுவாமி, என் இதயத்திற்கு ஏற்றவனாய் நான் கண்டேன்னு சொல்லி அவ்விதமா எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லணும் சுவாமி. என் இருதயத்துக்கு ஏற்றவங்களாய் நான் கண்டேன், இவர்கள் என் சித்தத்தை எப்படியும் செய்வார்கள் என்று சொல்லும்படியாய் எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க இந்த நாளிலும் இந்த 11ஆம் அதிகாரத்தின் 7 வசனங்களின் மூலமாய் எங்களோடு நீர் தெளிவாய் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா எங்களை நீ நல்ல ஜீவன் சுகம் கொடுத்து எங்களுக்கு இந்த நல்ல ஐக்கியத்தை தந்திருக்கிறீர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல, இந்த சீசன் டேஸ்ல ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஒருவருக்காய் ஒருவர் அதிகமாய் ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஒருவேளை இப்ப நாங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு ஓரளவு எங்களுக்கு தெரியும் சுவாமி, எங்க பெயர்களாவது எங்களுக்கு தெரியும். சோ ஹெல்ப் அஸ் டு ரிமெம்பர் இன் அவர் பிரேயர்ஸ் லார்ட். நாங்க ஒவ்வொருவருக்காகவும் எங்களுக்காகவும் நீர் ஜெபிக்கும், ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும்படியாகவும் நீர் கிருபை தாரும். ஆண்டவரை காத்துக்கொள்ளும், தேவைகளை சந்தியும். ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை மனதில் இருக்கிற ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. தகப்படி எங்கள் மன வேண்டுதலுக்கு ஏற்றபடி நீர் பதிலளிக்கிற தேவன், ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிறவர் நீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இப்படியா எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல ஐக்கியத்துக்காக நன்றி. தொடர்ந்து சுவாமி எங்களோடு கூட இருந்து அடுத்த வாரம் நாங்க திரும்ப சந்திக்கும் வரை உம்முடைய இன்ப பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Oh, thank you everyone. Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஜூம்ல தான் பிரைஸ் the Lord சொல்லிக்கிறோம் நாங்க. Thank you ma'am. Thank you ma'am. Thank you. Good night. God bless. Good night ka. Thank you. Bye. Bye. Thank you sister. Thank you sister.